சோதிடத்தை பற்றி ஒரு சிறிய தகவல். சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் இணைந்து இருந்தாலும் அல்லது சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் அந்த சாதகர் கடினமான உழைப்புக்கு உரியவராக இருப்பார். வாழ்க்கையிலே மிகவும் கஷ்டப்பட்டு முன்னேறுவார். அவர் தாய் தகப்பன் மீது பற்றுள்ளவராக இருப்பார். வாழ்க்கையில் இறுதி வரையில் உழைத்து முன்னேற நினைப்பார். யாருக்கும் கஷ்டம் என்று வந்துவிட்டால் கொடுத்து உதவுவார். எல்லாருக்கும், உறவுகளுக்கும் சரி, பிறருக்கும் சரி, நண்பர்களுக்கும் சரி கொடுத்து உதவுவதிலே முன்னோடியாக இருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட அவருக்கு நல்ல பேர் என்பது கடைசி வரையில் கிடைக்காது. உதவியை பெற்றவர்களை ஒரு குறைவாக பேசுவார்கள். அதனால் மன விரக்தி வருவார்கள். சனீஸ்வர பகவான் குரு பகவான் பார்வை என்பது ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு முறை ஏற்படும். சனீஸ்வர பகவான் குரு பகவான் சேர்க்கை என்பது ஒவ்வொரு 20 ஆண்டுக்கும் ஒரு முறை ஏற்படும். இவர்கள் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். அதோடு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் போது இவருடைய வாழ்க்கையிலே எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து வாழ்க்கை வளர்ச்சி வரும். இப்படிப்பட்ட சனி சேர்க்கை உடையவர்கள், சனி பார்வை உடையவர்கள், குழந்தை பிறப்பு என்பது மிகுந்த பிரச்சனைக்கு உள்ளாகும். அப்படி குழந்தை பிறப்பு என்பது பிறந்துவிட்டால் குழந்தைகளால் பிரச்சனை உண்டாகும். இதையெல்லாம் இவர்கள் சந்தித்து பின்னால் வாழ்க்கை நிம்மதியடைவார்கள். இதுவரையில் சனி பகவான் குரு பகவான் சேர்க்கை பற்றி உங்களிடத்திலே பரிமாறியதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.